பாருங்க, அந்த தலை அசைஞ்சதும் கண்டுபிடிக்குது பாருங்க. தலை அசைகிற வரைக்கும் பேசாமல் இருக்கும், தலை அசைஞ்சதும் கண்டுபிடிச்சிடும். இந்த பூச்சிக்கு பேர் என்ன? பொறி வந்து இல்லை, தப்பாக இருந்தால் பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து இங்கே சொல்லிட்டேன், இங்கே இருக்க ஆளுகளுக்கு தெரியும். ரெடிமேட் பக், கொலைகார நாவாய் பூச்சி. ஸோ எனக்கு இன்செக்ட் ஜூன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இன்செக்ட் ஜூவில் நீ எடுஞ்சு, நான் எடுக்க மாட்டேன் போன்ட்டு போயிட்டேன். அப்புறம் இந்த புழுவும் பூச்சியும் இதில் நீங்கள் ஒரு பக்கம் கருப்பாக இருக்க, ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கா, இந்த லைட் ஆஃப் பண்ணிடு. அந்த குத்துன பக்கம் வெள்ளையாயிரும், குத்தாத பக்கம் கருப்பாக இருக்கும், அந்த பக்கம் அசையும் பாருங்க. தெரியுதாம்மா? பாதி வெள்ளை பாதி கருப்பாக இருக்கா, அந்த கருப்பு தலை அசையும் பாருங்க. அதான் தலை அசைதா, கருப்பு பக்கம். இது பேரலைஸ் ஆயிடுச்சு, இந்த பகுதி வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு. அந்த வெள்ளை பட்ட இடம் வந்து அந்த விஷத்தை விடும்போது விஷத்தை உள்ளே விட்டுரும். அதனால இந்த இப்போ தான் ஃபோக்கஸ் நல்லா வருது. ரைட். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு ட்ரெயினர் கொடுக்கும்போது do not give answers. இப்போ தான் நேராக்குறேன், எனக்கே புத்தி வருது, என்ன குறுக்க வச்சு எடுத்துட்டோமே அப்படின்னு நேராக்குறேன். சரி, எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை பழகித்தான் செய்கிறேன். இன்றைக்கி புதுசாக இருக்க விவசாயம் பண்ண போகிறோமா, ஒரு புதுசாக விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோமா, அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, 638பா. இந்த இது 4வது இன்ஸ்டார் லார்வா. நான் 638. இப்போ தொட்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், வெளிச்சம் சரியில்லைன்னு சொல்லி குறுக்க நேராக வச்சுருக்கேன். இந்த பெரிய புழுவை கட்டுப்படுத்த சின்ன பூச்சியெல்லாம் போக்க பயப்பட்டுச்சு. சாப்பாடு போடாத பூச்சி எடுத்துகிட்டு வாங்கடா, 5வது இன்ஸ்டார் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் இதை அடிக்கும்னு சொல்லி அடித்தேன். ட்ரக்கியல் சிஸ்டம் அண்டு எலும்பு எங்கே இருக்குது புழுவுக்கு? புழுவுக்கு சார் இந்த பூச்சியை எல்லோரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் சொன்னேன்னா ஆமாம் ஆமான்னு சொல்லுவீங்க. எப்படி? ரயில் வண்டி பூச்சி பார்த்துருக்கீங்களா? ரயில் வண்டி பூச்சின்னு சொல்லி கருப்பாக ஒன்று ஓடும்ல, தொட்டது என்ன செய்யும்? சுருண்டுக்கிறோம். இது எங்கே குத்துச்சு பார்த்தீங்களா? மேல் பகுதியில் அதால் குத்த முடியாது, கீழே அடியில் குத்துது பாருங்க. ரைட்டா? மேலே இருக்கிறது எலும்பு, அந்த புழுவுக்கு மேல் பகுதி தான் எலும்பு, நம்மளை மாதிரி உள்ளே கிடையாது. அதனால் அதை தொலைக்க முடியாது, கீழ்ப்பகுதியை தான் தொலைக்க முடியும். இப்போ ரயில் வண்டி பூச்சி யாராவது தொட்டுட்டா என்னென்னு, இந்த பூச்சி தான் வந்துருச்சுன்னு தொடக்கம் சுருண்டு படுத்துக்கிறது. எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காத எதையுமே நான் சொல்லலை, ஆனால் அதையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ரைட்டாக தப்பா? எனக்கு எது எப்போ தெரியுது? 2014 தான் நான் இதை பார்க்குறேன், இந்த பூச்சி என்னன்னு பார்க்குறேன், இதை வீடியோ எடுத்தியான்னு பார்க்குறேன். 2014 வரைக்கும் ரெடி வீடு பற்றி எனக்கு தெரியாது. நான் 93 அக்ரி முடித்தேன். 2003 2013 வரைக்கும் தெரியாது. ஓகே, 20 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போனாலும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் ரூபோசைட் ஃப்ளை அடுத்தது போடுமா?